Hi all, welcome back to our channel Englishman. I am Sarfuddin, who translates the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம சந்திப்பது நமது கேள்வி பதில் பகுதியில். இந்த வீடியோல நாம பார்க்க போறது திரு முனியப்பன் என்பவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா explain the difference between used to and would. used toக்கும் woodக்கும் உள்ள வித்தியாசம் என்ன விளக்குக என்பதாக கேட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். எந்த ஒரு பாயிண்டையும் மிஸ் பண்ணாம இருக்க வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப முதல்ல used to would ரெண்டினுடைய வேலை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பிறகு இரண்டிற்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன என்பதை பார்ப்போம். used to உடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னாவது repeated actions that happen in the past over a period of time. அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திரும்ப திரும்ப நடந்த செயல்களை குறிக்க used to மற்றும் would இரண்டுமே பயன்படுகின்றன. ரெண்டுமே பயன்படுது அப்படின்னா என்ன? used to வச்சும் அந்த சென்டென்ஸ் அமைக்கலாம் அல்லது would வச்சும் அந்த சென்டென்ஸ் அமைக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது used to ஓட இடத்துல would வச்சுக்கலாம், would ஓட இடத்துல used to வச்சுக்கலாம். எதுக்கு? இந்த கண்டிஷனுக்கு. இந்த கண்டிஷன்ல ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்? அது ரெகுலர் ஆக்ஷன்ஸா இருக்கலாம், அதாவது தொடர்ச்சியான செயல்களாகவோ, அல்லது ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் சுழற்சியான செயல்களாகவோ, அல்லது ஹாபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் பழக்கவழக்கமான செயல்களாகவோ, இப்படி எந்த விதமான ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். இவ்வாறு கடந்த காலத்தில் நடந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை குறிப்பதற்கு used to மற்றும் would ரெண்டுமே பயன்படுகிறது. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை. இப்போ used to would இவைகள் கடந்த காலத்தில் நடந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அவைகளை குறிக்க எவ்வாறு பயன்படுகிறது என்பது சம்பந்தமாக சில உதாரணங்கள் பார்க்கலாம். உதாரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது used to would இது ரெண்டுமே past tense. யூஸ் என்கிற மெயின் வெர்பினுடைய பாஸ்ட் டென்ஸ் யூஸ்டு. அதே போல will என்கிற ஆக்சிலரி வெர்பினுடைய பாஸ்ட் டென்ஸ் would. இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த செயலை குறிக்க பயன்படும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க இந்த யூஸ்டுவோட ஒரு டூவை சேர்த்த உடனே used to அப்படின்னு வந்தா அதனுடைய வேலை என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த செயலை குறிக்க பயன்படுகிறது. அதே போல woodம் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த செயலை குறிக்க பயன்படும். ஆனா சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறு பயன்படாது. அதாவது used to எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த செயலை குறிக்க பயன்படும். ஆனா would எல்லா சந்தர்ப்பங்களிலும் அப்படி பயன்படாது. அது எந்த சந்தர்ப்பங்கள் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தது used to would இது ரெண்டையுமே தொடர்ந்து பிரசன்ட் வெர்ப் வரும். இப்போ உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. He used to go to office by bike, but he goes by car now. அவர் அலுவலகத்துக்கு பைக்கில் சென்று வந்தார், ஆனால் இப்போது காரில் செல்கிறார். used to எதுக்குன்னு நம்ம பார்த்தோம். அதாவது கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரிப்பீட்டடா நடந்த ஆக்ஷன்ஸ். இப்போ now அப்படிங்கிறது present tense, அதுக்கு முன்னாடி உள்ளது past tense கடந்த காலம். அந்த கடந்த காலத்துல இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட், இடையில ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த செயல் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. எது? he used to go to office by bike என்பது இந்த பீரியட் ஆஃப் டைம்ல திரும்ப திரும்ப நடந்திருக்கு. ஆனா இப்போ பிரசன்ட்ல but now he goes by car, ஆனால் இப்பொழுது காரில் செல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்? கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சடன் பீரியட் ஆஃப் டைம் அவர் ஆபீஸுக்கு பைக்ல போனது திரும்ப திரும்ப நடந்தது. ஆனா இப்போது அவர் பைக்கை யூஸ் பண்ணல, அவர் கார்ல போறாரு என்பது இதனுடைய அர்த்தம். இது ஒரு உதாரணம். இப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இந்த ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. In the past they used to manufacture quality food, but now they want to make money. முன்பெல்லாம் அவர்கள் தரமான உணவை தயாரித்து வந்தார்கள், ஆனால் இப்போது அவர்கள் பணம் சம்பாதிப்பதில் குறியாக உள்ளார்கள். இந்த சென்டென்ஸ்ல they used to manufacture quality food தரமான உணவை தயாரித்து வந்தார்கள் ஒரு கடந்த காலத்துல ஒரு பீரியட் ஆஃப் டைம். அது எவ்வளவு பீரியட்? முன்பெல்லாம் in the past. now என்பது present tense,
அதுக்கு முன்னாடி உள்ளது பாஸ்ட் டென்ஸ், அந்த எல்லா காலத்தையுமே இது குறிக்கும். ஸ்டார்ட் எண்ட் இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கிடையாது, கடந்த காலம் முழுமையுமே இது குறிக்கும், இது கிடையாது. பீரியட் ஆஃப் டைம் என்பது கடந்த காலம் முழுவதையுமே இது குறிக்கிறது. அப்போ they used to manufacture quality food, அவர்கள் தரமான உணவை தயாரித்து வந்தார்கள் இந்த கடந்த காலம் முழுவதுமே. பட் now they want to make money என்பது பிரசன்ட்ல இருக்கக்கூடிய தற்போதைய நிலை குறிக்கிறது. இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மூணாவது, இந்த மூணாவது சென்டென்ஸ் பாருங்க. he used to study well in 10th standard, அவன் 10ஆம் வகுப்பில் நன்கு படித்து வந்தான். 10வது படிச்சது அந்த ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் நன்றாக படித்து வந்தான் என்பது அர்த்தம். அதாவது now என்பது present tense, அதுக்கு முன்னாடி உள்ளது கடந்த காலம் past tense. அதுல ஒரு குறிப்பிட்ட காலம் இது போல கிடையாது. இது நாம இரண்டாவது உதாரணத்துக்கு பார்த்தது. இரண்டாவது உதாரணத்துல கடந்த காலம் முழுவதுமே பீரியட் ஆஃப் டைமாக வந்தது. இப்போ கடந்த காலத்துல அந்த 10th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு வருஷத்தை மட்டும் குறிக்கும். அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்ட் எண்ட் பீரியட் ஆஃப் டைம், அதனுடைய ஸ்டார்ட் அதனுடைய எண்ட். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல அதாவது 10வது படிக்கும் போது he used to study well, நன்றாக படித்து வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கத்துக்கணும். அதாவது used to வச்சு வரக்கூடிய முதல் 2 சென்டென்ஸை தொடர்ந்து இரண்டாவதாக ஒரு சென்டென்ஸ் இருக்கிறது. ஆனா இந்த மூணாவது சென்டென்ஸுக்கு பின்னாடி இன்னொரு சென்டென்ஸ் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல் 2 சென்டென்ஸுக்கும் பின்னாடி வரக்கூடிய இந்த சென்டென்ஸ்களுக்கு பெயர் explicit sentences, வெளிப்படையான வாக்கியங்கள் எனப்படும். ஆனா இந்த மூணாவது சென்டென்ஸுக்கு பின்னாடி ஒரு சென்டென்ஸ் இல்ல, அதனால அங்கே ஒரு implicit sentence இருக்கு அப்படின்னு அர்த்தம். மறைமுகமான ஒரு வாக்கியம் இருக்கு என்பது அர்த்தம். அது என்ன வாக்கியம் அப்படின்னா, இதுதான் அந்த வாக்கியம். அதாவது he used to study well in 10th standard, அவன் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நன்றாக படித்து வந்தான். இதனுடைய implicit sentence மறைமுகமான வாக்கியம் என்ன அப்படின்னா, but he does not study well anymore, இப்போ அவன் நல்லா படிக்கிறது இல்ல. இப்பங்கிறது மட்டும் இல்ல, anymore இனிமேலும் அவன் ஒழுங்கா படிக்கிறது இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 10வதோட சரி, அதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா படிக்கிறது இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த சென்டென்ஸ் கொடுக்கிறது. அடுத்து இதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயம் சொன்னோம். அதாவது used to would இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா used to இடத்துல would வச்சுக்கலாம், wood இடத்துல used to வச்சுக்கலாம். அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறாது. இங்க 3 சென்டென்ஸ் இருக்கு, இந்த 3 சென்டென்ஸ்ல used to இருக்கு. இந்த used to எடுத்துட்டு would அங்க வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த சென்டென்சஸ் used to இருக்கும்போது என்ன அர்த்தம் வந்துச்சோ அதே அர்த்தம் தான் would இருக்கும்போதும் வரும். இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த used to எடுத்துட்டு would மாத்துவோம். would would would. இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாம் used to இருக்கும்போது என்ன அர்த்தம் வந்துச்சோ அதே அர்த்தம் தான் தரும். he would go to office by bike, அவர் அலுவலகத்துக்கு பைக்கில் சென்று வந்தார். in the past they would manufacture quality food, முன்பெல்லாம் அவர்கள் தரமான உணவை தயாரித்து வந்தார்கள் என used to இருக்கும்போது என்ன அர்த்தம் வந்துச்சோ அதே அர்த்தத்தையே கொடுக்கிறது. இப்போ இந்த 4வது சென்டென்ஸ் பாருங்க. he would eat well when he was young, அவர் இளமையாக இருக்கும்போது நன்றாக சாப்பிட்டு வந்தார். அடுத்து I would take bath in குற்றாலம் when I studied there, நான் குற்றாலத்தில் அங்கு படிக்கும்போது குளித்து வந்தேன். இந்த would எடுத்துட்டு used to வச்சாலும் அதே மீனிங் தான். he used to eat well when he was young, I used to take bath in குற்றாலம் when I studied there. இப்படி used to would ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே அர்த்தம் தான் தரக்கூடிய வாசகங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது used to என்பது past tense. இந்த past tense எடுத்துட்டு eat னுடைய past tense ate வச்சா என்ன அர்த்தம் வரும்? இங்கேயும் used to என்கிற past tense எடுத்துட்டு take னுடைய past tense took வச்சா என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, பொதுவாக past tense கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு தடவை நடந்த செயலை குறிக்க பயன்படுத்துவோம். ஆனால் used to என்பது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திரும்ப திரும்ப நடந்த செயல்களை குறிக்க பயன்படும். அது routine actions, regular actions, habitual actions இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அதாவது past tense என்பது at a point of time, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தடவை நடந்த செயலை குறிக்கும். ஆனா used to என்பது period of time, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த repeated actions குறிக்க பயன்படும். இதை நாம மனசுல வச்சுக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதாவது used to க்கு பதிலாக would வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ்
ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருந்தா சபார்டினேட் கிளாஸை முதலிலும் மெயின் கிளாஸை இரண்டாவதும் அமைப்பது சிறந்தது. ஏனென்றால் இந்த would யூஸ்டு டுக்கு பதிலாக வந்திருக்கிறது, பாஸ்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை ரெஃபர் பண்றதுக்காக வந்திருக்கிறது என்பதை இதை வைத்து புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். would வச்சு அமைக்கக்கூடிய சென்டென்ஸ்ல இந்த வாக்கியத்தில் இருக்கிற மாதிரி முதல்ல மெயின் கிளாஸ், இரண்டாவதாக சபார்டினேட் கிளாஸ் அப்படி அமைக்காம இந்த இரண்டாவது சென்டென்ஸ்ல இருக்கிற மாதிரி முதல்ல சபார்டினேட் கிளாஸ் பிறகு மெயின் கிளாஸ் அமைப்பது சிறப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா would-ஓட வேலை ரெண்டு இருக்கு, யூஸ்டு டுவோட வேலை ஒன்னே ஒண்ணுதான். எப்போதுமே பாஸ்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ரெஃபர் பண்றதுக்காக வரும். ஆனா would அப்படி கிடையாது, அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டாகவும் வரும், யூஸ்டு டு போல பாஸ்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ரெஃபர் பண்றதுக்கும் வரும். அதனால முதல்ல would உள்ள சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்ப இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸா வந்திருக்கா அல்லது பாஸ்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய யூஸ்டு டுக்கு பதிலாக வந்திருக்கா அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் வரும். அதனால இந்த சபார்டினேட் கிளாஸை முதல்ல அமைச்சிட்டு would உள்ள மெயின் கிளாஸை இரண்டாவது அமைச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த குழப்பம் வராது. ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்வதாக இந்த சபார்டினேட் கிளாஸ் அமைந்த உடனே அதை நம்ம பார்த்த உடனே அடுத்து மெயின் கிளாஸ் வரக்கூடிய இந்த would யூஸ்டு டுக்கு பதிலாக வந்திருக்கிறது என்பதை நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதனால எப்பவுமே யூஸ்டு டுக்கு பதிலாக would வைத்து அமைக்கக்கூடிய சென்டென்சஸ்ல மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா சபார்டினேட் கிளாஸை முதல்ல வச்சுட்டு மெயின் கிளாஸ் இரண்டாவது அமைக்கிறது சிறப்பு. குழப்பத்தை தவிர்க்கலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது உதவியாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸும் அதே போலதான். I would take bath in குற்றாலம் when I studied there. இப்படி அமைக்கிறத விட when I studied in குற்றாலம் I would take bath in குற்றாலம் falls. இது போல அமைப்பது சிறப்பு. would உள்ள மெயின் கிளாஸை முதல்ல அமைப்பதை விட சபார்டினேட் கிளாஸை முதல்ல வச்சுட்டு would உள்ள மெயின் கிளாஸை பின்னால் அமைக்கிறது குழப்பத்தை தவிர்ப்பதற்கான ஒரு எளிய வழியாகும். யூஸ்டு டு இரண்டு விஷயங்களுக்காக வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முதலாவது விஷயத்தை இப்ப நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ஹேப்பன் இன் தி பாஸ்ட், கடந்த காலத்தில் நடந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை குறிப்பதற்காக யூஸ்டு டு பயன்படுகிறது மற்றும் would-ம் பயன்படுகிறது என்பதை இப்ப நம்ம விளக்கமா பார்த்து முடிச்சோம். இரண்டாவது விஷயம் ரெகுலர் ஸ்டேட்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் that were in the past over a period of time. அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இருந்த நிலைகளை குறிப்பதற்கு யூஸ்டு டு பயன்படுகிறது. ஆனா would அதுக்கு பயன்படுத்த முடியாது, would வராது. அதாவது யூஸ்டு டுக்கும் would-க்கும் வித்தியாசம் இருக்கு. யூஸ்டு டு ரெகுலர் ஆக்ஷன்ஸ் ரெகுலர் ஸ்டேட்ஸ் ரெண்டையுமே குறிக்க பயன்படும். ரெகுலர் ஆக்ஷன்ஸையும் குறிக்கும், ரெகுலர் ஸ்டேட்ஸையும் குறிக்க பயன்படும். ஆனா would என்பது ரெகுலர் ஆக்ஷன்ஸை குறிக்க பயன்படும், அதே நேரத்தில் ரெகுலர் ஸ்டேட்ஸை குறிப்பதற்கு would வராது. would ரெகுலர் ஸ்டேட்ஸை குறிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த ரெகுலர் ஸ்டேட்ஸ் அதாவது யூஸ்டுக்கு எஸ், would-க்கு நோ, இதையில வச்சு சில உதாரணங்கள் பார்ப்போம். இந்த ஒன்னாவது உதாரணத்தை பாருங்க. he used to know a lot of things. அவர் ஏராளமான விஷயங்களை அறிந்து வைத்திருந்தார், ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். நோ என்பது ஆக்ஷன் கிடையாது, இது ஒரு ஆக்ஷன் வெர்ப் கிடையாது, இது ஒரு ஸ்டேட்டிவ் வெர்ப். அதனால ஸ்டேட்டிவ் வெர்போட would வராது, used to மட்டும்தான் வரும். எனவே he would know a lot of things அப்படின்னு சொல்வது தவறு. ஆக்ஷன் வெர்ப் என்ன, ஸ்டேட் வெர்ப் என்ன என்பதை விளக்கமாக நாம பிரசன்ட் டென்ஸ் பார்க்கும்போது மேலே கொடுக்கப்பட்ட லிங்க்ல விளக்கமா பார்த்திருக்கோம். அவர்களை பத்தி மேலும் அறிய விரும்புபவர்கள் அந்த லிங்க்ல பார்த்துக்கொள்ளலாம். இப்ப இரண்டாவது உதாரணம் பார்ப்போம். she used to own a big house. அவளுக்கு சொந்தமாக ஒரு பெரிய வீடு இருந்து வந்தது, இப்போது அது இல்லை என்பது இதனுடைய அர்த்தம். இங்க இந்த ஓன் என்கிற வெர்ப் ஒரு ஆக்ஷன் வெர்ப் கிடையாது, அது ஒரு ஆக்ஷன் அல்ல. அந்த வெர்ப் ஒரு பொசஷன், உடைமைகளை குறிக்கக்கூடியது. அதனால அந்த வெர்போட would வராது, used to தான் வரும். அதனால she used to own a big house என்பது சரியான வாக்கியம், she would own a big house என்பது தவறான வாக்கியம். அடுத்து இந்த மூணாவது உதாரணத்தை பாருங்க. I used to like coffee. நான் காஃபியை விரும்பி வந்தேன். இதுல லைக் என்பது ஒரு ஆக்ஷனா கிடையாது, அது ஒரு ஆக்ஷன் வெர்ப் கிடையாது, அது ஒரு ஸ்டேட்டிவ் வெர்ப். அப்ப ஸ்டேட்டிவ் வெர்போட யூஸ்டு டு வரும், ஆனா இந்த யூஸ்டு டுக்கு பதிலா would வைக்க முடியுமா? வராது. அதனால இந்த சென்டென்ஸ்ல would வச்சு அமைக்க முடியாது. இந்த நாலாவது உதாரணம். she used to have long hair. அவள் நீண்ட கூந்தலை பெற்று வந்தாள். இங்க
have என்பது ஒரு ஆக்ஷன் வெர்ப் கிடையாது. இதுவும் பொசஷனை குறிக்கக்கூடியது. அதனால used to தான் இங்க வரும். இதையும் would வச்சு அமைக்க முடியாது. she would have long hair என்பது வராது. I would like coffee என்பதும் வராது. like, have போன்ற வெர்புகள் வரக்கூடிய சென்டென்ஸிலும் would என்பது used to க்கு பதிலாக வர முடியாது. ஆகவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது would என்பது used to க்கு பதிலாக வரும்போது ஆக்ஷன் வெர்புகளுடன் மட்டுமே வரும். ஸ்டேட்ஸ் வெர்புகளுடனோ அல்லது பொசசிவ் வெர்புகளுடனோ அல்லது வேறு எந்த வெர்புகளுடனும் used to க்கு பதிலாக would வராது. ஆனால் used to என்பது எல்லா விதமான வெர்புகளுடனும் வரும். ஆக்ஷன் வெர்ப்ஸ், ஸ்டேட் வெர்ப்ஸ் இப்படி எல்லா விதமான வெர்புகளுடனும் வரும். அடுத்து இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்க. they used to be poor but now they are rich. அவர்கள் ஏழைகளாக இருந்து வந்தார்கள், ஆனால் இப்போது அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இங்கே be என்பது ஒரு be form verb, அது ஒரு stative verb ஆகும். அதனால அதுக்கு முன்னாடி used to மட்டும் தான் வர முடியும். used to க்கு பதிலா would வர முடியாது. அதே போலதான் இந்த சென்டென்ஸ்லயும் he used to be a job seeker. அவர் வேலை தேடுபவராக இருந்து வந்தார். but he is a job giver now. இப்போது அவர் வேலை கொடுப்பவராக இருக்கிறார். இங்கேயும் be என்பது be form verb, அது ஒரு stative verb. அந்த stative verbுக்கு முன்னாடி used to தான் வர முடியும், would வர முடியாது. ஆகவே இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் stative verb-ஆக இருக்கக்கூடிய be form verb be வந்திருக்கிறது. அதனால இவைகளுக்கு முன்னால would வர முடியாது, used to மட்டும்தான் வர முடியும். இதுவரை நம்ம பார்த்தவர்களுடைய ஒரு சம்மரி. ஒன்னாவது repeated actions. அவைகளை குறிப்பதற்கு used to would ரெண்டுமே பயன்படும். we can use both used to and would interchangeably. இதோட இடத்துல அதையும் அதோட இடத்துல இதையும் repeated actions குறிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது regular states. இங்க used to மட்டும்தான் பயன்படும், only used to. இந்த stative verbs குறிப்பதற்கு would பயன்படுத்த முடியாது, would வராது. அடுத்து explicit and implicit sentences. அதாவது used to எடுத்து நாம வெளிப்படையா ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தோம்னா அதுக்கு பேரு explicit sentence என்று சொல்லப்படும். அப்படி நாம எழுதல அப்படின்னா அங்கே டிஃபால்ட் ஆகவே ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு implicit sentence ஆகும். அடுத்தது to avoid confusion. அதாவது would வச்சு வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல முதல்ல சபார்டினேட் கிளாஸ் அமைச்சிட்டு பிறகு would வரக்கூடிய மெயின் கிளாஸ் அமைச்சோம்னா குழப்பத்தை தவிர்க்கலாம். அடுத்தது past action happened only once, then use simple past not used to. அதாவது கடந்த காலத்துல ஒரு செயல் ஒரு தடவை மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவைகளை குறிப்பதற்கு simple past tense போதும், used to யூஸ் பண்ண வேண்டும். இப்போ உங்களுக்கு used to-க்கும் would-க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இவைகளுக்கு உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவைகளை வைத்து நிறைய சென்டென்சஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். தொடர்ந்து ஆங்கில சுரங்கத்திலிருந்து அள்ளுவதற்காக நமது இங்கிலீஷ் மெயின் சேனலிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தவறாமல் உங்களை வந்தடைவதற்காக யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நமது குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நமது வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. சந்திப்போம். தவறாமல் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.